கெமியும் பார்வதியும் தான் காமெடியே. என்னன்னா, அதாச்சும் இந்த தலைவர் போட்டிக்கான டாஸ்க் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? அந்த ஜீன் பேண்ட் துவைக்கிற டாஸ்க்கு. அப்போ வந்து பார்வதி என்ன பண்ணாங்க, பேண்ட்டை எடுக்காமையே வந்து தண்ணி புடிச்சாங்க. ஓகேங்களா? அது தப்புன்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. நம்ம கெமி தான் அப்படியே உருண்டு பெரண்டு அப்படியே அந்த கொழாடி சண்டைலாம் போடுவாங்க பாருங்க. அப்படிதான் இருந்தது என் கண்ணுக்கு. 2 பேரும் அப்படி ஒரு சண்டை போட்டு கெமி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பக்கெட்டைய வந்து வாங்கிட்டாங்க. நம்ம பார்வதிய எப்படி நீ தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டைய வாங்கிட்டாங்க. நான் என்ன நினச்சேன், அந்த தண்ணியை கீழே ஊற்றுவாங்கன்னு பார்த்தா கெமியோட பக்கெட்டில் ஊற்றினாங்க பாருங்க. இவ்வளோ நேரம் கெமி எதுக்கு வந்து கத்திருந்தாங்க? அந்த ரூல் புக்கில் இல்லாதது நீ பண்ணுற. நான் என்ன கேட்குறேன், அப்போ மற்றவங்க வயிற்றில் இருக்க தண்ணியை மட்டும் நீ உன் பக்கெட்டில் ஊற்றிக்கலாமா? அது மட்டும் ரூல் புக்கில் இருக்கா? ஆனால் பார்வதி விடவே இல்லையே. அந்த தண்ணியை கீழே ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் அவங்க போனாங்களே. அதுதான் கெமி வந்து அவ்வளோ சண்டை போட்டு இது பண்ணுறாங்கன்னு இந்த ரூலை காப்பாற்றுறாங்கன்னு பார்த்தா அவங்களும் அங்கே கட்சியில் ரூலை தானே மீறினாங்க. அதெல்லாம் நேற்று செம காமெடி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ தலைவர் டாஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவங்க வேணாம். மற்ற 2 பேரில் யாராவது வந்து அந்த கொரியன் பாய் இல்லை மகாநதியில் ஆக்ட் பண்ணாங்களே அந்த 2 பேரில் யாராச்சும் வந்தால் ஓகே எனக்கு தோணுது. லெட்ஸ் சீ பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.